ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வட சென்னை குடிக்கணும் தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோண்டா சிட்டி டைப் 5 பெட்ரோலு. கஸ்டமர் லாங்காக வண்டி எடுத்துன்னு போயிருக்காங்க. லாங்காக ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டான்னு வச்சுக்கலாம். 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வண்டி ரன்னிங்கில் போயிருக்கு. திடீர்னு ஃப்ரண்ட்டில் ஸ்மோக் வருமே கஸ்டமர் பார்த்து பயந்துன்னு வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. நான் ஒரு 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன். எல்லாமே கரெக்டாக இருக்குன்ட்டாங்க. சரி, அப்புறம் ஒரு 1/2 கழிச்சு வண்டி எடுத்து பாருங்கண்ணே. வண்டி 1/2 கழிச்சு எடுத்தால் கிளச்சு மெச்சா கிளச்சு பம்ப்சர் ஆகுது, ஆனால் கீர் விட மாட்டுது. சரி, ஆயிலெலாம் செக்அப் பண்ண சொன்னேன். ஆயிலெலாம் செக்அப் பண்ணிட்டாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்ட்டாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னோன்னே சரி எல்லாமே கரெக்டாக இருந்தால் என்ன பண்ணுறது, சரி நான் ரெக்கவர் பண்ணி டோப் பண்ணி எடுத்துன்னு. இப்போ வண்டி என்ன கம்ப்ளைண்ட் தான் பார்த்துல வாங்க. இப்போ கிளச் ஆயில் பார்த்தீங்கன்னா கிளச் ஆயிலும் லெவல் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? கிளச்சு பெடல் பார்த்தீங்கன்னா கிளச்சு பெடலும் நல்லா கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. பாருங்கள், கிளச்சு பம்ப் பண்ணுறாரு, சிலிண்டரும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் கிளச் பிளேட் தான் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். என்ன கைட்டின்னு கிளியராக வண்டியை கைட்டினான்னு பார்த்துலாம். உள்ளே பம்ப் பண்ணியாச்சு, நியூட்ரல் ஆகுது, கியர் விட மாட்டேன். ஓகேண்ணா, விடவே மாட்டேன். நம்ம இப்போ தான் கியர் பாக்ஸ் இறக்கணும். பார்த்துங்க, க்ளீனாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தான் இறக்கின பொசிஷனில் அப்படியே எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் ரிலீஸ் பேரிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ரிலீஸ் பேரிங்கு சென்ட்ரு ஸ்லீவே காணும். இறக்கணுன்னா இதை ஓடிச்சு பாருங்கள். இதோ சென்ட்ரு ஸ்லீவ் தனியாக பிடிங்கின்னு ரிலீஸ் பேரிங் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கண்டிஷனில் ஃபிங்கர் பார்க்குறோம். நம்ம கிளச்சு பிளேட்டை வெளியே வச்சுட்டு ஃபிங்கர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா இல்லைன்னா ஃபிங்கர் கிளச்சு பிளேட்டு கவரை சொல்லி செட்டாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வெளியே கட்டி செக்அப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட் வந்து நல்லா தான் இருக்குது, எதுவும் ஆகலை. அதனால் அதை அப்படியே போட்டுருவோம். ஃபிங்கரும் எதுவும் டேமேஜ் ஆகலை பெருசாக. ஓகேங்களா? இதில் இந்த ஃபிங்கர் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிங்கர் கீழே டவுன் ஆகியிருந்தாலோ அப்பில் வந்திருந்தாலோ டேமேஜ் ஆகியிருந்தாலோ கம்பல்சரி மாற்றி தான் ஆகணும். இப்போ எதுவுமே கரெக்டாக ஈவனில் கரெக்டாக இருக்குது. அதனால் இதே நம்ம மாட்டிடலாம். இப்போது ரிலீஸ் பேரிங் ஃபுல்லாக அடிபட்டு போச்சு. இதனால் மட் பூஸ்ட் டேமேஜ் ஆகிதான்னு பார்ப்போம். மட் பூஸ்டும் டேமேஜ் ஆகலை. நம்ம ரிலீஸ் பேரிங் மட்டும் மாற்றி வண்டியில் ஏற்று. இதுதான் ஓல்டு. கரெக்டாக அந்த சென்ட்ரு இது வரைக்கும் இப்படி வந்துடுச்சு. இது நியூ.